நீங்க ஜப்பான்ல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களா? இல்ல எனக்கு ஜப்பான்ல வேணாம், இந்தியால தான் ஒர்க் பண்ணுவேன், ஆனா சம்பளம் ஓரளவுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா? இது ரெண்டுமே இல்லப்பா. நான் வந்து ஒரு அனிமே ஃபேன், அனிமே சப்டைட்டில் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களா? இது எல்லாத்துக்குமே ஒண்ணு தான் தேவை, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். அதான் நான் தமிழ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை நீங்க தமிழ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வீடியோஸை பார்த்து லாங்குவேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பானே ஒர்க் பண்றதுனா அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லு. இதுக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்கா, அது எழுதணுமா, அந்த எக்ஸாம்ல எத்தனை லெவல் இருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லு. ஆமா, இந்த லாங்குவேஜ்க்கு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அதாவது சுருக்கமா எப்படி சொல்லுவாங்கன்னா JLPT ன்னு சொல்லுவாங்க. இதுல டோட்டலா 5 லெவல் இருக்கு. அது N5, N4, N3, N2, N1. இதுல N5, N4ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிகினர் லெவல், N3ங்கிறது இன்டர்மீடியட் லெவல், N2, N1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல். இதுல அட்வான்ஸ் லெவலான N2 முடிச்சிருந்தீங்கன்னா ஜப்பான்ல ஜாப் வாங்குறது ஈஸி. அது இன்டர்மீடியட் லெவலான N3 முடிச்சிருந்தீங்கன்னா இந்தியால ஜாப் வாங்குறது ரொம்ப ஈஸி. அப்ப நீ சொன்ன அந்த N2 வரைக்கும் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினா வேலை கிடைச்சிருமா? சர்டிஃபிகேட் மட்டுமே வச்சு வேலை கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. சர்டிஃபிகேட்டோட சேர்த்து உனக்கு ப்ரொஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா உங்களால ஜாப் ஈஸியா கிடைக்கும். அதனால எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம நல்லா பேசுறதுக்கு ட்ரை பண்ணு. சரணாமாப்ல ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன லெவல் முடிச்சிருக்க, எங்க ஒர்க் பண்ற, என்ன ஒர்க் பண்ற, இது எல்லாத்தையும் சொல்லி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நானா JLPT N2, அதாவது அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஜப்பான்ல குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்றேன். சரி இந்த லாங்குவேஜ் நீ எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண? நான் காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுவே லேட்டு தான். என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலேஜ்ல அட்மிஷன் ஆகுறீங்கன்னா அப்பயே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் டிகிரியோட சேர்த்து லாங்குவேஜும் படிச்சுட்டு வெளியே வரும்போது ஜாப் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நீ வந்து காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா வேற வழியே இல்லை, ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு படிக்கிறது தான் ஒரே வழி. ட்ரெஸ் பண்ண இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. நானே டிகிரி முடிச்சுட்டு வெட்டியா உட்காந்துருக்கேன். எப்படியா எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துற ஜப்பான்ல. அதுக்கெல்லாம் என்ன டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல நீ எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அந்த ஃபீல்ட்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பிளஸ் JLPT N2 வரைக்கும் முடிச்சினா ஜப்பான்ல ஜாப் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீ பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீ எழுதணும். எழுது. பூ கிடையாது, ஃபூ. ஹே, ஹோ, மா, மீ, மூ, மே, மோ, யா, யூ, யோ. ஓகே சூப்பர். பட் இந்த மாலைன்ல மோ இருக்கு இல்லையா, அதோட சோக்கடை நான் தப்பா சொல்லி கொடுத்துட்டேன். 1 2 3 இந்த ஆர்டர்ல சொல்லி கொடுத்துருந்தேன். அது ஆக்சுவலி எப்படி எழுதணும்னா 1 2 3 இந்த ஆர்டர் எழுதணும். இது மட்டும் தப்பா சொல்லி கொடுத்துட்டேன், சாரி. சரி ஓகே, அடுத்த லைன் பார்ப்போமா? அடுத்த லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரா லைன். அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது தான் ரா லா. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சவுண்டுமே யூஸ் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் யூஸ் பண்றது ரா தான். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே. சரி ஓகே, ரால ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் 5 குறி எழுத்துக்கள் சொல்லி பார்ப்போம். ரா, ரி, ரு, ரே, ரோ. கரெக்ட். இந்த லைன்ல ஒரு 5 கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் குயிக்கா பார்த்தலாமா? வா. ஃபர்ஸ்ட் ரா 1 2 இதுக்கு 2 ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் ரி 1 2 இதுக்கு 2 ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் ரு இதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் ஆர்டர் தான். நெக்ஸ்ட் ரே 1 2 இதுக்கு 2 ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ். அடுத்து லாஸ்டா ரோ இதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் ஆர்டர் தான். அவ்வளவுதான். இந்த லைன்ல எந்த விதமான ப்ரொனன்சியேஷன் சேஞ்சஸும் கிடையாது. அதனால அந்த 5 கேரக்டரோட சேர்த்து டோட்டலா 43 கேரக்டர் இப்போ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு. போடு.